வணக்கம். என்னைக்கும் தளபதியோட கொள்கைகள்படியே நாங்க எல்லாருமே நடப்போம். தளபதியோட கொள்கை என்னன்னா, நான் என்னோட பேர் முதல்ல நான் சொல்லிடுறேன். என்னோட பேர் வைதேகி. நான் சென்னை புறநகர் மாவட்டம் 199 அதாவது 199ல துணை வட்டச் செயலாளரா இருக்கேன். அதோட போஸ்டிங் கார்டு இங்க என்கிட்ட இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. போஸ்டிங் கார்டு என்கிட்ட இருக்குது. ஆனா என்னோட போஸ்டிங்க்கு இன்னைக்கு எல்லாருமே வேற வேற ஆளு புது புது ஆளுங்களை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காரு. இப்போ வந்திருக்க எம்எல்ஏ மிஸ்டர் ஈசிஆர் சரவணன் அண்ணன் அவர்கள். நான் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதே மாதிரி தளபதி மேலேயும் நல்லா மரியாதை வச்சிருக்கேன். தளபதியோட கொள்கை என்னன்னா, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது தான் எங்க மகத்தான கொள்கையும் எங்க தளபதியோட கொள்கையும் அதுதான். யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இங்க அப்படி நடக்கல. அதை தட்டி கேட்க போனா எங்களோட உரிமைகள் வந்து பறிக்கப்படுது. நாங்க கட்சிக்காக பல இடத்துல பேசியிருக்கோம். எல்லா மீடியாலையும் பேசியிருக்கோம். தளபதிக்காக ஒரு முதல்வரை கூட எதிர்த்து நாங்க நிறைய தடவை பேசியிருக்கோம். என்னோட வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும். நிறைய நிறைய பேரையும் இப்ப நான் பாக்குறதுக்காக விரும்பினேன். கட்சியோட பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களையும் தளபதி அவர்களையும் பாக்குறதுக்கு சிஎம் செல்லுலையும் போட்டிருக்கு. நேரா கொண்டு போய் மனுவும் கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் விசாரிக்கலைங்கிற இது வரைக்கும் எந்த விசாரணையும் இல்லை அப்படிங்கறதுனால மட்டும்தான் இன்னைக்கு மீடியா நண்பர்கள் பாக்குறேன். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இது எல்லாரையும் எந்த ஒரு அடிப்படையில நான் வந்து இப்படி பேசுறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கட்சியில இருக்கும்போது இரவு பகல் பார்க்காம நான் நிறைய உழைச்சிருக்கேன். 2 மணிக்கு கூட நைட்டு 2 மணிக்கு கூட எனக்கு கணவர் கிடையாதுங்க. எனக்கு 3 குழந்தைங்க தான். 2 மணிக்கு கூட போஸ்டர் ஒட்டியிருக்கேன். கட்சி பணின்னா ஏன்னா எங்க தளபதி மேல வரணும், அங்க தளபதியுடைய ஆட்சி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம நான் நிறைய அவ்வளோ பணங்கள் நல்லா சொல்லப்படுங்க. தண்ணீர் இந்த நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல கூட நான் தளபதிக்கு தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறேன். அந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கு போலீஸ் வந்து போதிய பர்மிஷன் கொடுக்காதனால எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தா நைட்டுங்க. அவங்க 2 மணி வரைக்கும் கூட எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. இரவு நைட்டு 2 மணி அளவு கூட நான் பர்மிஷன் வாங்கி மறுபடியும் அடுத்த நேரம் இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் திரு ஈசிஆர் சரவணன் அவர்கள் வச்சு இங்க தண்ணீர் பந்தல் திறந்தேன். என்னோட தனிப்பட்ட பைசாவில் என்னோட தனிப்பட்ட என் கணவர் இறந்துட்டார். அதுக்காக நிதி கொடுத்த வச்சிருந்த நிதியில இருந்தா அரசாங்கம் கொடுத்த நிதியில இருந்து எடுத்து நான் செலவு பண்ணி என் தண்ணீர் பந்தல் திறந்திருக்கேன். அவ்வளவு தண்ணீர் திறந்தும் எல்லாம் கட்சிக்காக இரவு பகல் பாராம ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம அவ்வளவு வேலை வாங்கினாங்க. எல்லாமே செஞ்சோம். ஐடிவிங் மீட்டிங் வச்சாங்க, கைலாஸ் காட்டலாம் வச்சாங்க. 2 மணி நைட்டு பூரா இருந்தாங்க. நான் தளபதிக்காக எல்லா வேலையும் நான் செஞ்சேன். ஆனா எங்களை ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப ஈசிஆர் சரவணன் வந்து பணக்காரங்க யாரு பணம் வச்சிருக்காங்களோ அவங்களதான் கொண்டு வராரு. நிறைய அலிகேஷன் இருக்குங்க. என்னை கூப்பிடுங்க, பொதுச் செயலாளருக்கு கூப்பிட்டு நேரா வந்து விசாரிங்க. எதுவா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிறத கேட்காதீங்க. நேரா விசாரிங்க. எதுவா இருந்தாலும் இப்ப நான் இருக்கேன்ல, என்னை கூப்பிடுங்க. என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன ஆச்சுமா ஏதாச்சு நான் மீடியாவுக்கு வந்து மீடியால பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. நான் இன்னைக்கு மீடியா நண்பர்களை வர வச்சு நான் பேசுறேன்னா எனக்கு அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். இவரால இன்னைக்கு கட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தளபதியை மேல கொண்டு வந்திருக்கிறோம்னா இவர் வந்து அதை வந்து தப்பா பயன்படுத்துறாரு. அதை கேட்க போனா எங்களோட பதவி பறிக்கப்பட்டு என்னோட பதவிக்கு இன்னொருத்தவங்க வராங்கன்னா அதை கேட்கறது மாவட்ட செயலாளரோட இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருக்கணும். இன்னைக்கு வந்து பணம் வாங்கிக்கிட்டு பதவி போடுறதுக்காக தளபதி உங்களை வர வச்சாரு. அப்படி பார்த்தா நீங்க அன்னைக்கு வந்திருக்க முடியுமா? நீங்க இன்னைக்கு சாதாரண ஒரு ஆட்டோ ஊழியரா இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை இன்னைக்கு பொறுப்பு கொடுத்து உங்களை வர வச்சு ஒரு எம்எல்ஏவா ஆக்கி ஒரு தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி அன்னைக்கு அந்த தொகுதிக்கு வர வச்சு உங்களை ஒரு எம்எல்ஏவா ஆக்கி உட்கார வச்சிருக்காருன்னா உங்களுக்காக ஓட்டு போடலீங்க யாருமே. தளபதி அவர் சொன்னாரு பாத்தீங்களா விசில், அந்த விசிலுக்காக மட்டுமே ஓட்டு போட்டுதான் உங்க அந்த ஓட்டு விசிலுக்கு உளுந்து மட்டும்தான் நீங்க இன்னைக்கு எம்எல்ஏவா ஆகி உட்காந்துருக்க. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் திரு ஈசிஆர் சரவணன் அவர்களே, தளபதிக்கு கெட்ட பேரு வர வரைக்கும் இந்த டிவிக்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு கெட்ட பேரு வர வைக்கும் விலையில நீங்க எந்த ஒரு இதுவும் செய்யாதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் வெளியில வந்துரும். அதை தட்டி கேட்க போனா எங்களுக்கு பதவியும் உரிமையும் எங்களோட உரிமையும் பறிக்கப்படுது. எங்களோட போஸ்டிங்க்கு இன்னொருத்த வந்திருக்காங்கன்னா நீங்க கூப்பிட்டு கேட்கணும். என்னமா தப்பு நான் என்ன பண்ணினேன், எதுக்காக என்ன போஸ்டிங்ல நீங்க எடுத்தீங்க, அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்லுங்க. ஆனா என்னோட பேனர்ல வட்ட துணை செயலாளர்னு போட்டு இன்னொருத்தவங்க போஸ்டர் போட்டுருக்காங்க. முதல்ல வட்டத்தை 2 வட்டமா ஒன்னாதான் இருந்துச்சு. வைரமுத்து தான் வட்டமா இருந்தாரு. திருப்பி நீங்க வட்டத்தை 2ஆ பிரிச்சிங்க. ஒரு பகுதி செயலாளர் கொண்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவரை கொண்டு வந்து நீங்க மேல வச்சு அவரு தானே கவுன்சிலர். நீங்க அவரையும் தாண்டி வந்துட்டு இன்னொருத்தர் வந்திருக்காரு. நீங்க அவரை கொண்டு வந்து மேல வைக்கிறீங்க. இன்னைக்கு ₹1 செலவு பண்றாங்கன்னா அவங்க கட்சி போஸ்டிங்காக செலவு பண்ணாங்க. அன்னைக்கு ₹1 கூட எங்கள்கிட்ட இல்லாம தண்டல் வாங்கியோ 10 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி கூட எங்க தளபதிக்காக நாங்க போராடி இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் இப்ப மேல வரல. ஏங்க மேல வரல?
நாங்க செஞ்சது எதுவுமே நாங்க நாங்க எங்க செஞ்சதுக்கு பேரு பணம் இல்லையா? நாங்க கூட செஞ்சதுக்கு பேரு பணம், உதவி. நாங்க எந்த மக்களுக்கு பொதுவா இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் கூட 100 புடவை எடுத்து வந்திருக்கேன். தூய்மை பணியாளருக்கு புடவை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க யார் வேணும் பத்திரிகை நண்பர்கள் கூட வாங்க. இந்த நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல தான் கொடுக்க போறேன். வந்து பாருங்க. இன்னைக்கு அவரு நான் அந்த பொது பதவியில இருந்துதான் செய்யணும்ன்றது இல்ல. என்னைக்குமே தளபதி வழி நாங்க நடப்போம். பெண்கள் சப்போர்ட் எல்லாமே தளபதி வந்து இப்ப தளபதிக்காக தான். தளபதி வந்து எப்போதுமே பெண்களுக்காக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. எனவே இந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும்படி விசாரணை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்க விசாரணை வைக்கல அப்படின்னா கட்சிக்கு இழிவுபடுத்தும் விதமா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கட்சியோட பேரு கெட்டு போயிரும். அது மட்டும் எங்களுக்கு தெரியும். நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எங்க தளபதியை வச்சிருக்கிறோம். அதோட ஒரே ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க மேல வந்திருக்கிறோம். ஒரு பெண்ணுன்னு கூட பாராம அன்னைக்கு எங்களுக்கு போஸ்டிங் விட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க என்னங்க பண்ணணும்? உங்களுக்கு தப்பு ஏதாவது பண்ணோமா? இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அவங்க இவ்வளவு பணம் கேட்டாங்க, அவ்வளவு பணம் கேட்டாங்க, ஒரு வீடு கட்டுறத கூட தடுத்து நிப்பாட்டுறாங்க. தடுத்து நிப்பாட்டிட்டு பணம் கேட்கறாங்கன்றாங்க. அதுக்கு தகுந்த ரிப்போர்ட்டும் நிறைய இருக்கு. இன்னைக்கு என்னோட கையில மொபைல் இல்ல. இருந்துன்னா இப்ப நான் அவருக்கே போன் பண்ணி அவர் எவ்வளவு பணம் கேட்டாரு, அவரை கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை சார்ந்தவங்க கேக்குறாங்க. ஏங்க அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. நான் ஒரு வட்ட துணை செயலாளரு. நான் கேக்குறேன், அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறேன். நாராயணன் அவர்கள் கூட படிச்சவங்க, கூட ஆட்டோ ஓட்டுனவங்க, அப்ப புள்ள எல்லாரையும் கொண்டு வந்து இப்பதான் உள்ள சேர்க்கிறாரு. கூட படிச்சவங்கன்னா ஒரு எம்எல்ஏ போன எம்எல்ஏ தாங்க எடுக்கணும். எங்க ஒரு போனு கூட எடுக்க முடியாதாங்க? நாங்களே வந்து உங்களை பாக்குறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சுங்க. அவரை நான் இன்னும் வரலீங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு சொன்னேன், இன்னும் வரலையும். நான் அவரை என்னால பார்க்கவே முடியாது. நான் இப்ப கூட போன் அடிச்சிருக்கேன். போன் அடிச்சு எப்போதுமே அவர் எங்களோட போனை ரெஸ்பான்சிபிளா போன் எடுத்தாலும் திரு நாராயணன் அவர்கள் தான் போன் எடுக்கிறாரு. நாராயணன் எம்எல்ஏ கிடையாது. அவரு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மட்டும்தான். அவரு தான் எங்களோட போன் எடுக்கிறாரு. ஆனா மாவட்டத்தை இப்ப பார்க்க முடியாதுமா? ஏங்க நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்களும் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க தான், நாங்களும் ஒரு பொறுப்புல. எங்களுக்கே அந்த இது இல்லைன்னா பாமர மக்கள், உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் வந்து உங்களை சந்திக்க முடியுமா? நீங்க விட்டுருவீங்களா? எது கேட்டாலும் நாராயணன் தான் போன் எடுக்கிறாரு. எது கேட்டாலும் நாராயணன் தான் போன் எடுக்கிறாரு. ஏன் அவர் எடுக்கிறாரு? உங்களோட போனை நீங்க எடுக்க மாட்டீங்களா? வீடியோ மட்டும் தான் நீங்க போடுவீங்களா? இன்னைக்கு வந்து எதிர்கட்சி வந்து பேசுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல தான் பேசுறாங்கன்னா அந்த ஒரு கெட்ட பேரை வந்து இந்த சோழிங்கநல்லூர் மாவட்டம் தான், சோழிங்கநல்லூர் பகுதியில இருந்தா இந்த ஒரு ரீல்ஸ் முகத்துல ஆடுறாங்க. இந்த பேரை வந்து சோழிங்கநல்லூர் தான் வாங்கி கொடுத்துருக்கு. வேற எந்த 108 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, 108 எம்எல்ஏக்கள் எங்க கட்சியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணல. இவர் ஒரு ஆள், இவங்க ஒருத்தவர் மட்டும்தான், இந்த அண்ணா ஈசிஆர் சரவணன் அண்ணன் மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கட்சி பணிகள் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கட்சி பணிகளை மட்டும்தான் செய்யணும். அதை சார்ந்து வேலை மட்டும்தான் செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் தளபதி வந்திருக்காரு. தளபதிக்கு கெட்ட இழிவுபடுத்தும் விதமா, கட்சியை இழிவுபடுத்தும் விதமா எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. நீங்க எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கலனாலும் எப்போதுமே தளபதிக்காக நான் வேலை செய்வேன். கண்டிப்பா நான் வேலை செய்வேன். தளபதி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்ல பொதுச் செயலாளர் அப்பா அண்ணன் ஆனந்தா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னை கூப்பிட்டு விசாரிங்க. நான் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன். நான் வேலை செய்வேன். தளபதிக்காக எப்போதுமே வேலை செய்வேன். தளபதிக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். மக்கள் பணியில என்றுமே நாங்க தளபதிக்காக உழைப்போம். ஆனா இது போன்ற ஆளுங்களுக்கு, தகுதியற்ற ஆளுங்களுக்கு நீங்க வேலைகளை பொறுப்புகளை கொடுத்துட்டு அவரு எல்லாரையும் நீ இப்ப பணம் செலவு பண்றியா உனக்கு போஸ்டிங், நீ இப்படி பணம் செலவு பண்றியா உனக்கு போஸ்டிங்ன்றாங்க. எதுக்காக அது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. கீழே இருந்து உங்களுக்காக யாரு இன்னைக்கு ஜெயிச்சோன்னு எல்லாரும் வருவாங்கங்க. அன்னைக்கு நாங்க யாருமே போஸ்டிங் போறது கூட ஆள் இல்லாம ஒருத்தவங்கள கூப்பிட்டு சேர்த்து 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 வச்சு நாங்க அன்னைக்கு போஸ்டிங் போட்டிருக்கோம். ஒரு வட்டத்தை உருவாக்கியிருக்கோம். அந்த வட்டத்தை நீங்க உடைச்சு நீங்க எல்லாருக்கும் தனித்தனியா போஸ்டிங் கொடுத்தீங்க. அது மாதிரி எல்லாம் அது போன்ற தப்புகள், எல்லா தப்புகளும் இங்க நடக்குது நிறைய. நீங்க கூப்பிட்டு விசாரிக்கணும். அவரை கூப்பிட்டு விசாரிச்சு இது ஒரு நல்ல முடிவு செய்யணுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா சார். இல்ல சார், என்னோட மொபைல் இல்ல. அவருக்கு போன் வந்து இப்போதைக்கு இல்ல. நான் கூடிய விரைவில் பொதுச் செயலாளர்களை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த அப்பா என்னை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பொதுச் செயலாளர்களை பார்க்கும்போது எல்லா எவிடன்ஸோடையும் தளபதி இவரை பத்தியான ஊழல்கள், மத்த இவர் யார் யார்கிட்ட என்னென்ன பேசினாங்க, என்னோட போஸ்டிங்க்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். இப்ப கூட சொல்றேங்க, நான் போஸ்டிங்காக எந்த வேலையும் செய்யல. எந்த வேலையும் நான் தளபதிக்காக மட்டும்தான் நான் செய்யறோம். அவரோட பேரையும் அவர் நடத்துற இந்த ஆட்சியவும் கெட்ட பேரு விளைவிக்கும் விதமா இங்க நிறைய ஊழல்கள் நடக்குது. என்னை கூப்பிட்டு விசாரிங்க. நான் எல்லாத்தையும் உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். ஆமா சார். இந்த வந்து இப்போ நாங்க அன்னைக்கு வந்து
எந்த ஒரு பணமும் பெறப்படல. எதுவும் அதுல எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சாங்க. போஸ்டிங் குடுத்தாங்க. தளபதி அவர்கள் இங்க பாருங்க, எங்களுக்கு கூட ஒரு பெண் என்று பாராமல் கூட எனக்கு ஒரு துணை மாவட்ட வட்ட செயலாளர் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. அன்னைக்கு குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு போஸ்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் பணக்காரங்களா பார்த்து உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க. அது எதுக்காக? ஏன் சேர்த்து வச்சிருக்கீங்க? அப்ப நாங்கலாம் வந்து நல்லது செய்யக்கூடாதா மக்களுக்கு? நாங்க செஞ்சாலே வெளியில வராதா? நான் கொஞ்சம் நல்லா பேசுவேங்கிறதுக்காகவும், ஒரு மீடியா முன்னாடி தயங்காம பேசுவேங்கிறதுக்காகவும், பல பேட்டிகள் பேச சொன்னாங்க. எல்லாமே ஈசிஆர் சரவணன் அவர்கள் சொல்றாங்க. எல்லாமே செஞ்சாங்க. ஆனா இப்ப என்னங்க வந்துச்சு? நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்கிறது இல்லங்க. நாராயணன் அண்ணன் அவர்கள் தான் ஃபோன் எடுத்தா பார்க்க முடியலன்றாரு. நாராயணன் எம்எல்ஏவா? இல்ல ஈசிஆர் சரவணனா எம்எல்ஏவா? முதல்ல இது 2 மட்டும் அவர கூப்பிட்டு விசாரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். ஆமா சார். வருது சார். நெறைய வருது. இப்ப நான் கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல. வந்திருக்கு. ஆனா எதையுமே வந்து ஆதாரம் இல்லாம நிரூபிக்க முடியாது. ஆதாரத்தோட வரும்போது கண்டிப்பா தளபதி முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்போம். நெறைய ஆதாரங்கள் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரம் கிடைக்கும் பட்சத்துல ஆதாரத்தோட இது போன்ற லஞ்சங்கள் இவரு இல்லங்க. யாரு வாங்குனாலும் சரி, ஈசிஆர் சரவணன் அண்ணா வாங்குனாலும் சரி, அந்த ஆதாரம் கைக்கு வந்த உடனே பொதுச் செயலாளரோட ஒப்படைக்கப்படும். கண்டிப்பா ஒப்படைச்சிருவாங்க.